Welcome students. ஏற்கனவே பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் gastrointestinal tract histology நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டமக் ரெண்டுலையும் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஈசோஃபேகஸ் அப்படின்றது இந்த உணவு குழாய் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லைனிங் எபித்தீலியம், லியூமனை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னர்மோஸ்ட் லேயராக இருக்கக்கூடிய லைனிங் எபித்தீலியம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் நான் கெரட்டினைஸ்ட் எபித்தீலியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ்னு நம்ம எப்படி இதை டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, இது மல்டி லேயர்ஸ் எல்லாம் இருந்தால் கூட இதனோட டாப் மோஸ்ட் லேயர் எப்படி இருக்குது அப்படின்னா செல்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளாட் ஷேப்பில் இருக்குது. ஸோ டாப் மோஸ்ட் லேயர் ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கிறதுனால திஸ் இஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ். ஆனால் பேசல் ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே காலம்னார் செல்ஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய செல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய லாமினா ப்ராப்ரியா பார்த்துட்டோம். ஈசோஃபேகஸை பொறுத்தளவில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இங்கே சப்மியூகோஸாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளான்ஸ் இருக்கும். ஸோ தே ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஈசோஃபேஜியல் கிளான்ஸ். எதுக்காக அப்படின்னா டு செக்ரீட் த மியூக்கஸ், டு கிவ் ஒரு வெட்னஸ் டு த esophageal lumen. ஸோ அதுக்காக கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இந்த சப்மியூகோஸா ஆஃப் த ஈசோஃபேகஸில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய மியூக்கஸ் கிளான்ஸ், அதுக்கு பேர் ஈசோஃபேஜியல் கிளான்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து என்ன பார்த்தோம்? மஸ்குலர் லேயர் பார்த்தோம். ஸோ மஸ்குலர் லேயரில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் ஈசோஃபேகஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அப்பர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸில் மசில் லேயரை பார்க்கும்போது பர்டிகுலராக யூஸ்வலாக ஜிஐ ட்ராக்னா என்ன மசில்ஸ் இருக்கணும்? ஸ்மூத் மசில் இருக்கணும். பட் இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸில் என்ன மசில்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரையேட்டட் மசில், தட் இஸ் வாலண்ட்ரி மசில் இருக்குது. தட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இந்த மிடில் 1/3 என்ன இருக்குன்னா போத் ஸ்ட்ரையேட்டட் அண்ட் ஸ்மூத் மசில் இருக்குது. இந்த லோவர் பார்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ்க்கு போயிட்டோம்னா அப்படியே ஜிஐ ட்ராக்ல இருக்கிற மாதிரியே ஒன்லி ஸ்மூத் மசில், இன்னர் சர்க்குலர், அவுட்டர் லாங்கிடியூட்னல் லேயர்னு வந்துடும். ஸோ இதில் 3 ஸ்பெசிஃபிகேஷன் மெயினாக பார்ப்போம். எபித்தீலியம் இஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் நான் கெரட்டினைஸ்ட் எபித்தீலியம். லாமினா ப்ராப்ரியா ஆஃப் த மியூகோசா ஃபார்ம்ஸ் டென்டல் பாப்பிலேன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். சப்மியூகோசாவில் நிறைய மியூக்கஸ் கிளான்ஸ் ஆர் ஈசோஃபேஜியல் கிளான்ஸ் ஃபார் செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ் இருக்குது. தென் இந்த மஸ்குலரிஸ் எக்ஸ்டர்னல் லேயரில் தான் ஸ்பெஷல் ஃபீச்சராக அப்பர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்லி வாலண்ட்ரி மசில் இருக்குது. மிடில் போர்ஷன் போயிட்டேன்னா போத் ஸ்மூத் அண்ட் வாலண்ட்ரி மசில் இருக்குது. லோவர் பார்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் போயிட்டோம்னா ஒன்லி ஸ்மூத் மசில், த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த ஜிஐ ட்ராக்ட். ஸோ இன்னர் சர்க்குலர், அவுட்டர் லாங்கிடியூனல். அந்த கடைசி கோட்டாக இருக்க சீரோசா ஆர் அட்வென்டிஷா கோட்டில் என்னென்னா அப் டு த எக்ஸ்ட்ரா அப்டாமினல் பார்ட், தொராசிக் பார்ட் வரைக்குமே ஒன்லி அட்வென்டிஷியல் லேயர், தட் இஸ் ஒன்லி கனெக்டிவ் டிஷ்யூ. ஒன்ஸ் இட் என்ட்ரு இன் டு த அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே போன உடனே தான் அந்த ஏரியாவில் மட்டும்தான் சீரோசா, தட் இஸ் பெரிட்டோனியல் கவரிங் இருக்கும். இந்த ஈசோஃபேஜியல் கிளான்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்பர் பார்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸில் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே உனக்கு எம்சிக்யூ. என்ன டைப் ஆஃப் எபித்தீலியம், சப்மியூகோசாவில் ஈசோஃபேஜியல் கிளான்ஸ் அப்பர் எண்டில் ஜாஸ்தியாக இருக்குன்றது, மஸ்குலர் லேயரை பொறுத்தளவில் அப்பர் 1/3 வாலண்ட்ரி மசில், மிடில் 1/3 போத் ஸ்மூத் அண்ட் வாலண்ட்ரி மசில், லோவர் 1/3 போயிட்டா ஒன்லி ஸ்மூத் மசில், அண்ட் 4th லேயராக இருக்க சீரோசா ஆர் அட்வென்டிஷா போயிட்டோம்னா என்டையர் ஈசோஃபேகஸும் அட்வென்டிஷியல் கோட் திக்காக இருக்குது. எக்ஸப்ட் இந்த இன்ட்ரா அப்டாமினல் பார்ட்டில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா சீரோசல் லேயரும் சேர்ந்து வந்து பெரிட்டோனியல் கவரிங்கும் சேர்ந்து இருக்க போகுது. இவ்வளோ தான் ஈசோஃபேகஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் யூ வில் see in the ஈசோஃபேகஸ். எப்பயும் போல் நம்ம சொல்லக்கூடிய நர்வ் பிளெக்ஸஸ் மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ் அண்ட் மயன்ட்ரிக் பிளெக்ஸஸ்ன்னு பார்த்தோம். மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ்ன்ற நர்வ் ஃபைபர்ஸ் எங்கே இருக்கும்? சப்மியூகோசால இருக்கும். மயன்ட்ரிக் பிளெக்ஸஸ் எங்கே இருக்க போகுது? ஆர் ஆயில்பேக்ஸ் பிளெக்ஸஸ்ன்றது எங்கே இருக்க போகுது? மஸ்குலர் கோட் பிட்வீன் த இன்னர் அண்ட் த அவுட்டர் கோட். இதனால் நமக்கு என்ன தெரிய போகுது? சப்போஸ் இந்த நர்வ் ஃபைபர்ஸில் எனி ப்ராப்ளம் ஆர் எனி டிஃபெக்ட் டூரிங் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா
லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஃபுட் எல்லாமே மேலேயே தேங்கி நின்றுட்டு அக்கலேஷியா கார்டியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த நர்வ் பிளெக்ஸஸ் சப்மியூகோசால இருக்குது, இந்த மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு நர்வ் பிளெக்ஸஸ் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிளெக்ஸஸ் பற்றி நாம் பார்க்குறோம். இவ்வளோ தான் ஈசோஃபேகஸ். இனி நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஸ்டமக். ஸோ ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ் which are seen by naked eye. that is நம்ம நேரடியாக பார்க்கும்போது நம்மளோட ஸ்டமக்கில் நிறைய இந்த மாதிரி வளைவுகள் தெரியுது. இந்த ஃபோல்ஸுக்கு பேர் தான் என்னென்னா ரூகே அப்படின்னு பேர். இந்த ரூகே ஆர் கேஸ்ட்ரிக் ரூகே எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த மியூகோசா ஆஃப் த ஸ்டமக் இருக்கு இல்லையா, இட் ஃபார்ம்ஸ் ஃபோல்ஸ். ஸோ இந்த ஃபோல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த வளைவான ஸ்ட்ரக்சர் ரூகே. இது வந்து டெம்ப்ரவரி ஃபோல்ஸ் தான். இது சாதாரணமாக ஸ்டமக் எம்டியாக இருக்கும்போது இப்படி இருக்கும். எப்போ நம்ம ஃபுட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ ஃபுட்டு உள்ளே வர ஆரம்பித்து ஸ்டமக் பெருசாக டைலேட் ஆக ஆரம்பித்த உடனே இந்த ரூகே எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். அதனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா டெம்ப்ரவரி ரூகே. இந்த ரூகே எப்படி வருது அப்படின்னா டியூ டு த ஃபோல்டிங் ஆஃப் த மியூக்கஸ் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபோல்டிங் ஆஃப் மியூக்கஸ் மெம்ப்ரெயின் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அடியில் இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ லேயரிங் அதில் ப்ரொஜெக்ட் ஆகி வரனால இந்த ஃபோல்ஸ் ஃபார்ம் ஆகிக்குது. இது நம்ம கிராஸாக பார்க்கும்போது தெரியக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம ஹிஸ்டாலஜி ஃபீச்சர்ஸ்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரியும் ஸ்டமக்கோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன. ஒன்ஸ் ஈசோஃபேகஸ் முடிஞ்ச உடனே வரக்கூடிய இந்த போர்ஷனுக்கு பேர் கார்டியாக் பார்ட்டுன்னு பேர். அதுலேருந்து ப்ரொஜெக்ட் ஆகி மேலே போயிருக்க இந்த சி ஷேப்டு ஏரியாவுக்கு பேர் ஃபண்டஸ் அப்படின்னு பேர். மிச்சம் ரிமைனிங்காக இருக்கக்கூடிய மேஜர் போர்ஷனுக்கு பேர் பாடி அப்படின்னு பேர். இந்த டுவர்ட்ஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன போர்ஷனுக்கு பேர் பைலோரிக் பார்ட்டுன்னு பேர். இந்த பைலோரிக் பார்ட்டோட ஒரு டைலேட்டட் விரிவடைஞ்ச இந்த போர்ஷனுக்கு பேர் பைலோரிக் ஆண்ட்ரம்னு பேர். அதுலேருந்து ஒரு கெனால் மாதிரி போகிற இந்த பார்ட்டுக்கு பேர் பைலோரிக் கெனால்னு பேர். எதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் ஏரியாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவே லைன் பண்ணியிருக்கக்கூடிய எபித்தீலியமில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதனோட ஃபங்க்ஷன் வேரி ஆகுது. என்டையராக நம்ம ஸ்டமக்கோட ஃபங்க்ஷன் மெயின் என்ன, ஃபஸ்ட்டு வந்து இட் ஆக்ட் அஸ் அ ரிசர்வாயர். ஸோ ஃபுட்டு உள்ளே வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இட் ஹேஸ் டு மிக்ஸ் த ஃபுட். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ண உடனே டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்பேஷன் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ டைஜஷனுக்கு தேவையான செக்ரீஷன், அப்சார்பேஷனுக்கு தேவையான செக்ரீஷன்ஸ், ஃபுட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான மசில் லேயர், இதுதான் இதனோட பேசிக் ஹிஸ்டாலஜி. ஸோ எபித்தீலியம், ஸ்டமக்கில் என்ன டைப் ஆஃப் எபித்தீலியம்னு நம்ம பார்த்தோம். எக்ஸப்ட் ஈசோஃபேகஸ், அதர் தன் ஈசோஃபேகஸ் இன்னொரு ஏரியாலையும் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் நான் கேரட்டினைஸ்ட் எபித்தீலியம் இந்த ஜிஐ ட்ராக்டில் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏனஸ். அது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்குவோம். இப்போதைக்கு அடுத்து ஸ்டமக்லேருந்து என்டையர் எபித்தீலியம் என்ன எபித்தீலியம்னு பார்த்தோம், சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம். தட் இஸ் எ சிங்கிள் லேயர் ஆஃப் டால் ஷேப்டு செல்ஸ் லைன் பண்ணியிருக்கு. தட் இஸ் எ சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்த காலம்னார் எபித்தீலியம் இட் வில் ஃபார்ம் ஒன் டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணுற அந்த குழிக்கு என்னன்னு பார்த்தோம், பிட், கேஸ்ட்ரிக் பிட் அப்படின்னு பார்த்தோம். அந்த கேஸ்ட்ரிக் பிட் அடுத்து என்ன பண்ணுது, இட் இன்வாஜினேட், த எபித்தீலியம் இஸ் இன்வாஜினேட் இன்டு த லாமினா ப்ராப்ரியா. ஸோ அந்த லாமினா ப்ராப்ரியாக்குள்ளே உள்ளே அப்படி மடங்கி போயிட்டு இட் வில் ஃபார்ம் சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸ். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் பிட்டில் இருந்து இந்த லைனிங் எபித்தீலியம் இப்படி டிப்பாகி போகும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செல்லும் தே செக்ரீட் different type of secretions. Some cells secrete hydrochloric acid, some cells secrete pepsinogen, some cells secrete mucus, and some cells are act as a stem cells, and some cells are secrete so many hormones like gastrin, stomatostatin இந்த மாதிரி. ஸோ இதில் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா MCQs, என்னென்ன செல் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் செக்ரீஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அதை நாம் இந்த என்டையர் இதையும் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், லாமினா லைனிங் எபித்தீலியம், கேஸ்ட்ரிக் பிட், தென் டியூபுலர் கிளான்ஸ். அதுக்கப்புறம் லாமினா ப்ராப்ரியா இருக்கும். லாமினா ப்ராப்ரியாக்கு அப்புறம் மஸ்குலாரிஸ் இன்டர்னா, அதில் ஒன்ஸ் அகெயின் இன்னர் சர்க்குலர், அவுட்டர் லாங்கிட்யூட்னா ஸ்மூத் மசில் லேயர், தென் சப்மியூகோசல் லேயர் இருக்க போது சப்மியூகோசா ஆஃப் த ஸ்டமக் தின்னாக தான் இருக்கும். இதில் பெஸ்ட்டாக கேரக்டரிஸ்டிக்காக எதுவும் ஃபீச்சர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் லேயர் போயிட்டோம்னா என்னது, மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னான்னு வரப்போகுது. அதில் என்ன பார்த்தோம்,
இந்த ஸ்டமக்கில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லேயராக இன்னர் மோஸ்ட்டாக ஆப்ளிக்காக ஒரு லேயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் ஆப்ளிக் லேயர் ஒன்று, நெக்ஸ்ட்டு சர்க்குலர் லேயர் ஒன்று, அடுத்து லாங்கிடியூனல் லேயர் ஒன்று. இது மூணுமே சேர்ந்து தான் நம்ம ஸ்டமக்கில் இருக்குது. லாஸ்ட்டாக என்ன வரப்போகுது, உன்னோட சீரோசா கோட் இருக்க போகுது. சப்மியூகோசாவில் அங்கே ஈசோஃபேகஸில் கிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே கிளான்ஸ் எங்கே வந்துடுது, லைனிங் எபித்தீலியம் லாமினா ப்ராப்ரியாக்குள்ளே போகும்போதே கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நர்வ் பிளெக்ஸஸ் எங்கே இருக்குது, ரெண்டு நர்வ் பிளெக்ஸஸ், மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சப்மியூகோசா, மயன்ட்ரிக் ஆர் ஆயில் பேக்ஸஸ் பிளெக்ஸஸ் ப்ரெசன்ட் இன் த மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னா போஷா. நெக்ஸ்ட் இந்த கேஸ்ட்ரிக் டிப்ரெஷன் ஆர் அந்த கேஸ்ட்ரிக் பிட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த கேஸ்ட்ரிக் பிட்டை பொறுத்தளவில் எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்குது. இப்போ நம்மளோட கார்டியாக் எண்டுன்னு ஒரு ஏரியா பார்த்தோம். ஸோ அந்த கார்டியாக் எண்டில் ஃபண்டஸில் பாடியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் பிட் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அ சாலோ பிட். ஸோ ரொம்ப ஆழமாக உள்ளே போகாமல் கொஞ்சம் மெல்லிசா. ஸோ சாலோ டிப் அப் டு த 1/4 ஆஃப் த மியூகோசாவை தான் இது இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அதே நம்மளோட பைலோரிக் பார்ட், இந்த பார்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா இந்த பைலோரிக் பார்ட்டுக்குள்ளே இந்த கேஸ்ட்ரிக் பிட்டு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்டென்ஸ் டீப்லி. ஸோ ஆழமான பிட்டை பார்ப்போம். எது வரைக்கும்னா ஈவன் half ஆஃப் த மியூகோசா வரைக்குமே இந்த கேஸ்ட்ரிக் பிட் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ கேஸ்ட்ரிக் பிட்டை பொறுத்தவரை ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், ஃபண்டஸ் அந்த பாடியில் கேஸ்ட்ரிக் பிட் இஸ் ஷாலோ அண்ட் இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி 1/4 ஆஃப் த மியூகோசா. அதே நம்மளோட பைலோரிக் பார்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் பிட் என்னவா இருக்க போகுது, டீப்பாக இட் இன்வால்வ்ஸ் half ஆஃப் த போர்ஷன். அது மாதிரி இந்த கிளான்ஸை பொறுத்தளவில் இந்த ஃபண்டஸ் அண்ட் பாடி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸ் ஹேவிங் so many cells which are secrete different enzymes, different secretions பார்த்தோம். அதே நம்மளோட பைலோரிக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிளான்ஸ் எல்லாமே சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸ் which are coiled. ஸோ சுருண்ட கிளான்ஸாகவும் சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸாகவும் இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா எம்டி செல்ஸாக இருக்கிற மாதிரி பார்ப்போம் பைலோரிக் ரீஜனில். அப்படின்னா மெஜாரிட்டி மியூக்கஸை மட்டும்தான் செக்ரீட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டஸ் அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம செல்ஸ் பார்க்குறோம். நிறைய செக்ரீஷன்ஸ் இங்கே செக்ரீட் ஆக போகுது. இப்போ இதிலேருந்து தான் நமக்கு நிறைய எம்சிக்யூஸ் கேட்பாங்க. என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் இருக்குது, என்னென்ன செக்ரீட் பண்ணுது அப்படின்றது எப்பயுமே நமக்கு நீட்டில் கேட்கக்கூடிய எந்த எம்சிக்யூலையும் கேட்கக்கூடிய காமனான கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து சிம்பிள் gastric gland which is present in the fundus and the body. So fundus, fundic அல்லது body glands னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளான்ஸோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டியூபுலர் கிளான்ஸ். ஸோ திஸ் இஸ் த பிட், கேஸ்ட்ரிக் பிட் ஏரியா. இந்த கேஸ்ட்ரிக் பிட்டில் இந்த பிட்டை லைன் பண்ணியிருக்க இந்த செல்ஸ் தே ஆர் செக்ரீட்டிங் மியூக்கஸ். ஸோ தே ஆர் mucus secreting cells. ஸோ பிட்டிலையும் சர்ஃபேஸ்லையும் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடியது மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸ். அதுக்கடுத்து கீழே போக போக இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட் நேம். இந்த ஏரியாவுக்கு பேர் இஸ்துமஸ், ஏன்னா அது கன்ஸ்ட்ரிக்டடாக கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் நெக் ஏரியான்னு பேர். அப்புறம் நெக் போக போக பாடி ஆர் பேஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஏரியாலையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. கேஸ்ட்ரிக் பிட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ். நம்ம இஸ்துமஸ் ஏரியாவில் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே மெஜாரிட்டி என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் செல்ஸ் ஆர் ஆக்டிங் அஸ் அ ஸ்டெம் செல்ஸ். ஸோ ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செல் என்ன பார்த்தோம், மியூக்கஸ் செல்ஸ். அடுத்தது ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ் கொஞ்சம் இஸ்துமஸ்லையும் இருக்கும், கொஞ்சம் நெக் ரீஜன்லையும் இருக்கும். ஸோ சம் செல்ஸ் ஆர் ஆக்டிங் அஸ் அ ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ்னால் இப்போ என்ன, டோட்டிபோட்டன்ட் செல்ஸ். என்ன செல்லாக வேணால் அது டிவைட் ஆகிக்க முடியும். தென் இஸ்துமஸில் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அனதர் செல் என்ன அப்படின்னா இந்த இங்கே ப்ளூ கலரில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பெரைட்டல் செல். கொஞ்சம் பெரைட்டல் செல்ஸ் இருக்கும். வாட் ஆர் பெரைட்டல் செல்ஸ் ஆர் ஆக்சென்டிக் செல்ஸ்?
parietal. Parietalனா வால்னு அர்த்தம். parietal cell or oxyntic cellsனு பேரு. அதாவது இந்த walls of isthmus, then in the neck region, even in the base regionல இந்த parietal cells இருக்கும். Parietal cells are the cells which are responsible for secretion of hydrochloric acid. So parietal cellsல இருந்து தான் hydrochloric acid secrete ஆகுது. அதுக்கப்புறம் என்ன, stem cells பார்த்துட்டோம், mucus cells பார்த்துட்டோம், parietal cells. அது போக இந்த neck ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில cells are forming mucus. So some cells also secreting mucus in the neck region also. So அதுக்கு பேர் mucus neck cells ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் இங்கே மட்டும் தனியாக அப்படி mucus neck cells ன்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பிட்டில் ஃபார்ம் பண்ணுற இந்த மியூக்கஸ் செல்ஸுக்கும் இந்த நெக்கில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் செல்ஸுக்கும் இருக்கக்கூடிய செக்ரீஷனில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்க்காக பிட்டில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் செல்ஸ், தென் நெக் மியூக்கஸ் செல்ஸ்ன்னு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் செல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம், பெரைட்டல் செல்ஸ். பெரைட்டல் செல்ஸை பொறுத்தளவில் ஒரு ஃப்ரைடு எக் அப்பியரன்ஸ். ஸோ இது முட்டையோட வெள்ளைக்கரு, இது நடுவில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு. ஸோ இதோட இந்த மாதிரியான ஒரு ஃப்ரைடு எக் அப்பியரன்ஸ் கொடுக்கும். இந்த பெரைட்டல் செல்லை பொறுத்தளவில் நிறைய லியூமனுக்குள்ளே இப்படி ஃபோல்டிங் ஒன்ஸ் அகெயின் இந்த செல்லுலர் மெம்பரேனே ஃபார்ம் பண்ணிக்கும். எதுக்காகனா நம்ம ஆசிட் வந்து நிறையா டைஜஷன் அப்போ தேவைப்படுது ஃபுட் ப்ராடக்டை உடைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எசென்சியல். அதே நேரத்தில் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் பாக்டீரியா, இப்படி ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறனால இந்த பெரைட்டல் செல்ஸ் ஆர் லார்ஜ் செல்ஸ் which are in the cramped egg appearance ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரைடு எக், ஒரு ஆம்லேட், ஹாஃப் பாயில் ஆம்லேட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் நம்ம பெரைட்டல் செல்ஸ் இருக்கும். ஸோ the parietal cells or the oxyntic cells are responsible for hydrochloric acid secretion. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், அடுத்ததாக என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் செல்ஸுக்கு பேர் பெப்சினோஜன் ஆர் பெப்டிக் செல்ஸ் ஆர் சீஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீஃப் ஆர் பெப்டிக் செல்ஸ், இந்த செல்ஸ் என்ன பண்ண போகுது, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரீஷன் ஆஃப் பெப்சின். பெப்சின் எதுக்காக, ப்ரோட்டீன் டைஜஷன் இங்கேவே ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் இந்த சீஃப் செல்ஸ் தே செக்ரீட் சம் வீக் லைப்பேஸ் ஆல்சோ. எதுக்காக அப்படின்னா லிப்பிட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பெப்டிக் ஆர் சீஃப் செல்ஸ் எங்கே வந்துருச்சு அப்படின்னா பாடி ஆர் த பேஸ் ரீஜனுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செல்ஸ் இந்த லாஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்காக சம் செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிரோ எண்டோக்ரைன் செல் அப்படின்னு பேர். அதாவது ஸ்டமக்குள்ளேயே ஹார்மோனை சுரக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்ற பேர்னால அதுக்கு பேர் என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ்னு பேர். இந்த என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ் 3 விதமான செல்ஸ், அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ் இருக்கும். ஒன்று ஜி செல், இன்னொன்று டி செல், இன்னொன்று என்ட்ரோக்ரோமஃபின் லைக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அர்ஜென்டாஃபின் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் என்டிரோக்ரோமோஃபின் லைக் செல்ஸ் ஒன்ஸ் அகெயின் தே ஆர் ப்ரெசன்ட் இன் த பேஸ் ரீஜன். இதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்னா தே ஆர் செக்ரீட்டிங் ஹிஸ்டமின். ஸோ அந்த ஹிஸ்டமின் எதுக்கு தேவைப்படுதுன்னா டு ஸ்டிமுலேட் த பெரைட்டல் செல்ஸ். ஸோ இப்போ எங்கெல்லாம் பெரைட்டல் செல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரோக்ரோமோஃபின் செல்ஸும் இருக்கும். இப்போ நெக் ரீஜனில் பெரைட்டல் செல் இருந்தால் அது பக்கத்தில், பேஸில் இருந்தால் அது பக்கத்தில், இஸ்துமஸில் இருந்தால் அது பக்கத்தில். ஸோ எங்கெல்லாம் பெரைட்டல் செல்ஸ் இருக்கோ அது பக்கத்தில் இந்த என்ட்ரோக்ரோமோஃபின் செல்ஸ் இருக்கும். ஃபார் எதுக்காகனா ஃபார் செக்ரீட்டிங் histamine like substance, histamine. Then the G cells, as a name itself, gene சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ G என்ன பண்ணுதுன்னா இட் செக்ரீட் த கேஸ்ட்ரின். தென் D அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தோம். D செல் என்ன பண்ணுதுன்னா ஸ்டொமட்டோஸ்டாட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இந்த கேஸ்ட்ரினும் இந்த ஹிஸ்டமினும் என்ன பண்ணுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். நம்மளோட டி செல் ஸ்டொமட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணுது, அதனோட செக்ரீஷனை குறைச்சிருது, இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் செல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் த என்டையர் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். ஸோ ஃப்ரம் த பிட்டிலிருந்து பேஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸை சொல்லக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ், அதனோட செக்ரீஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு காமனாக கேட்கக்கூடிய ஹிஸ்டாலஜி எம்சிக்யூஸ். இது நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ மெயினாக வந்து இந்த ஃபண்டஸ் போர்ஷன்லையும் பாடி போர்ஷன்லையும் தான் மெயினாக இந்த ஆல் ஹார்மோன் செக்ரீட்டிங் அண்ட் ஆசிட் செக்ரீட்டிங் செல்ஸ் இருக்குது. கார்டியாக் ரீஜனுக்கு போயிட்டிங்கன்னா மெஜாரிட்டி மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் தான் இருக்கும். இந்த பைலோரிக் போர்ஷனுக்கு போயிட்டிங்கன்னா இங்கேயும்
மெஜாரிட்டி வந்து மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸ் இருக்கும். some amount of cells வந்து they are parietal cell responsible for secretion of hydrochloric acid. this is the gastric glands ஓட main features. ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 மார்க் கொஷினாகவும் இருக்கலாம், இதுலேருந்து நிறைய எம்சிக்யூஸும் வரலாம். இது போக மஸ்குலர் லேயர் சொன்னோம் இல்லையா, ஒரு இன்னர் ஆப்ளிக் லேயர், மிடில் சர்க்குலர் லேயர், அவுட்டர் லாங்கிடியூடினல் லேயர் அப்படின்னு சொன்னோம். இதில் இந்த ஸ்டமக்கில் ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அவுட்டர் லாங்கிடியூடினல் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் கண்டினியூஸ் வித் த அப்படியே லாங்கிடியூடினல் லேயர் ஆஃப் டியோடினத்தோட கண்டினியூ ஆகிட்டு வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மிடில் இருக்க சர்க்குலர் லேயர் பைலோரிக் பார்ட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் திக்கன் and it is going to form one sphincter. so அதுக்கு பேர் pyloric sphincter. so outer longitudinal muscle layer is continuous with the muscle layer of duodenum, whereas in the middle circular layer it is going to form a sphincter. so அது திக் ஆகிட்டு ஒரு ஸ்பிங்க்டர் ஃபார்ம் பண்ணிக்குது. எதுக்காக? இங்கே ஸ்டமக் ஃபுட்டை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ரீகர்ஜிடேட் ஆகி டியோடினத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக இங்கே இந்த ஸ்பிங்க்டர் இருக்கும். அதே நேரத்தில் இந்த லாங்கிடியூடினல் லேயர் என்ன பண்ணும், ஒன்ஸ் ஃபுல் ஃபுட்டும் மிக்ஸ் ஆகி அந்த ஆசிட் கைண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு இந்த ஸ்பிங்க்டர் ரிலாக்ஸ் ஆகி இந்த லாங்கிடியூடினல் லேயர் இஸ் ஆக்ட் அஸ் அ டைலேட்டர். ஸோ அதை விரிவடைய வச்சு ஃபுட்டை டியோடினத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக வைக்குது. இது ரெண்டும் இந்த 2 லேயர். வாட் அபவுட் திஸ் ஓப்ளிக் லேயர் என்ன பண்ண போகுது? இந்த ஓப்ளிக் லேயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்டியாக் நாச்சா சொல்ல இந்த கார்டியாக் எண்டுலேருந்து இந்த பைலோரிக் எண்டு வரைக்கும் இந்த ஓப்ளிக் லேயர் என்ன பண்ணுன்னா, என்டையராக ஸ்டமக்கை ஒரு கயிறு போட்டு கட்டி வச்ச மாதிரி ரோப் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோப் இங்கே வரும்போது கிட்டத்தட்ட இங்கே ஒரு பேண்ட் ஃப்ரம் திஸ் கார்டியாக் எண்டில் இருந்து இந்த பைலோரிக் எண்டு வரைக்கும் ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த பேண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபுட்டு ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பேண்ட் லைக் கேரக்டர் இங்கே ஒரு டியூப் ஒரு கெனால் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது நம்ம தண்ணி குடிக்கும் போதோ லிக்விட் எடுக்கும் போதோ கடகடான்னு இங்கேருந்து ஓடி டியோடினத்துக்குள்ளே போயிடும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் அவர் மஸ்குலர் லேயர். லாஸ்ட்டாக சீரோஸால் என்ன சொன்னோம் அப்படின்னா, பெரிட்டோனியம் கவரிங்னு சொல்லிட்டோம். சில இடங்களில் மட்டும் பெரிட்டோனியல் கவரிங் ஸ்டமக்கில் இருக்காது. அது இந்த கார்டியாக் ஏரியா, இந்த லெசர் கர்வேச்சர், இந்த கிரேட்டர் கர்வேச்சர், எங்கெல்லாம் லெசர் ஒமண்டம் கிரேட்டர் ஒமண்டம்னு பெரிட்டோனியல் கவரிங் ஒட்டி இருக்கோ அங்கெல்லாம் பெரிட்டோனியம் கவரிங் இருக்காது. இதை பேர் ஏரியா ஆஃப் த ஸ்டமக்குன்னு நாம் பார்த்துக்குவோம். தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டமக். ஸோ ஸ்டமக்கை பொறுத்தளவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது 2 ஸ்லைடு தான். ஒன்று ஃபண்டஸ் அண்ட் த பாடி, அனதர் பைலோரிக் எண்ட். ஃபண்டஸ் அண்ட் த பாடியில் என்ன இருக்கும் அப்படின்னா, பிட்டு வந்து கேஸ்ட்ரிக் பிட்டா சாலோ, அதே பைலோரிக்கில் கேஸ்ட்ரிக் பிட்ஸா டீப். ஸோ இந்த ஃபண்டஸ் அந்த பாடியில் 1/4 ஆஃப் த மியூக்கோஸால் பிட் இருக்கும், கேஸ்ட்ரிக் பிட். அதே வந்து பைலோரிக் எண்டில் 1/2 ஆஃப் த மியூக்கோஸால் பிட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டமக் நம்ம பண்ணும்போது ஃபண்டஸ் ஸ்லைடில் என்ன பார்த்தோம், பைலோரஸ் ஸ்லைடில் என்ன பார்த்தோன்னு நாம் எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ். இனி அடுத்த கிளாஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன் பற்றி அடுத்து பார்ப்போம்.